வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம வந்து மேக்ஸ் வந்து சீரியஸாக பார்த்துருக்கோம். அதில் வந்து டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ஃப்ரீ டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இது ஃப்ரீ டெஸ்ட் 3 சரிங்களா. இதில் 25 கொஸ்டினை பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பிளேஷன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. நான் இப்போ ஒர்க் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 6.5 into 4.7 plus 6.5 into 5.3 divided by 1.3 into 7.9 minus 1.3 into 6.9. இதுக்கு வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதை சுருக்கி எனக்கு ஆன்சர் வேணும்னு கேட்டிருக்காங்களா? சரி பார்த்துலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 6.5 into 4.7 பெருக்கிடலாமா? 6.5 4.7. ஓகே, 7 5 35, 6 7 42, 45, 9 4 5 20. ஓகே, அதுக்கப்புறம் 4 6 24, 26, 5 5 10 மேலே 30.55. என்ன வந்திருக்கு ஆன்சரு? 30.55 வந்திருக்கு. இங்கே என்ன ஆன்சர் போடலாம்? 30.55. ஓகே, இதை அடிச்சிடலாமா? ஓகே, அடுத்து என்ன இருக்குது? 6.5 5.3, 3 5 5, 6 3 18 19, 5 25, 6 5 30 32, 5 14 4 34.45. ஓகே, இதுவும் கிடச்சிருச்சா? அடுத்து இதே அடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டிவிஷனில் 1.3 into 7.9 7.9 1.3. 7 3 29, 9 3 27, 9 3 27, 7 3 21, 21 23, 9 7 7 12 மேலே 1 10, 10.27. ஓகே, இது அடிச்சிடலாம். தென் என்ன இருக்குது? 6.9 1.3, 9 3 27, 6 3 18 20, 9 6 7 9 8, 7 9 8. அவள் வந்து 8.97. ஸோ இதெல்லாத்தையும் மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சலாமா? இப்போது 0 3055ஐயும் 3445ஐயும் கூட்டுங்க. 5 9 10, மறுபடியும் ஒரு 0 வரும், இங்கே 1 வரும். 5 5 இங்கே வந்து 6. ஓகேங்களா. அடுத்து இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 65 வந்துருச்சு. 65 வந்துருச்சு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். 10.27, 8.97, 0 12 வந்து 3 வரும். இங்கே வந்து என்னென்னா 9 வந்துடும், இங்கே 1. அப்போது இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா 1.3 வந்திருக்கு, 1.30 வந்திருக்கு. இப்போ இதை அடிக்கணும் அப்படின்னா 1 பாயிண்டில் இருக்கா, நம்ம மேலே என்ன பண்ணலாம்? இன்ட்டு 10 போடுவோம், கீழேயும் இன்ட்டு 10 போடுவோம். போட்டால் அப்படின்னா என்ன வரும்? 650 டிவிஷன் பை 13, 13 5 65 50. அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா 50. ஆன்சர் வந்து 50. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன் அதோட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், x² - 16 டிவிஷன் பை x + 4 டிவிஷன் x - 4 டிவிஷன் x + 4. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சரை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. நம்ம ஆன்சர் பார்த்தலாம். x², இந்த x² - 16 இருக்குல்ல, அது x² - 4² எழுத முடியுமா? டிவிஷன் பை x + 4. ஓகே, அடுத்து இந்த டிவிஷனை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றோம்னா இது என்ன மாறிடும் அப்படின்னா தலைகீழாக மாறிடும். மேலே இருக்கிறது கீழே வந்து, கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்போ இங்கே என்ன வரும்? x + 4 வரும், இங்கே x - 4 வரும். சரிங்களா. அடுத்து என்ன வரும்? நெக்ஸ்ட் வந்து இது என்னது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது a + b இன்ட்டு a - bங்கிற ஃபார்மேட்டுக்கு வருமா? அப்போது இங்கே என்ன வரும்? x + 4 இன்ட்டு x - 4 டிவிஷன் பை x + 4 இன்ட்டு x + 4 டிவிஷன் பை x - 4. அப்போ இதுக்கு அடிங்க x - 4 x - 4 x + 4 x + 4. இது என்ன இருக்குது? x + 4 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா x + 4. ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள்.
Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னா 6 9 வரும். சரிங்களா? இப்போ இது மாதிரி கொடுத்தோன்னே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? 24, 15, 36. சரிங்களா? இதில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 6ல் பண்ணலாமா? 4024, 15, 6 36, மறுபடியும் 3ஆல் பண்ணலாம். 4 5 3 5 3 6, மறுபடியும் 2ஆல் பண்ணலாம். 2 2 4 5 1, 2 10 10 2 20, 20 × 3 வந்து 60, 20 × 3 வந்து 60 வந்துச்சா? 60 × 6 360 வருது. அப்போ 360. எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 316 கண்டுபிடிச்சாச்சு. மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னா என்னங்க? மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னா என்னன்னா 1 2 3 4 5 6 இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். அது தாண்டோன்னா அது வந்து 7 இலக்க எண்ணா மாறிடும். சரிங்களா? அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 360 கண்டுபிடிச்சிருக்கோம். 360 எத்தனை டைம் போட முடியும்? ஃபர்ஸ்ட் 3 நம்பர் எடுத்துக்கலாமா? 3 நம்பரை எடுத்துக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 36 × 3 அப்படின்னா 3 18, 3 9 10 போயிடுச்சு. அப்போ 10னா வராது. அப்போ 2 டைம் தான். 2 டைம்னா எவ்வளோ? 720 வருமா? அப்போது 2 டைம்னா 720. 720 அப்படின்னா 9, இங்கே வந்து எத்தனை? 7, இங்கே வந்து 2, இங்கே ஒரு 9 கீழே இருக்கலாம். இந்த 9 கீழே இருக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் இங்கே எத்தனை டைம் போடலாம்? இங்கே எத்தனை டைம் போடலான்னு பாருங்க. 8 டைம்ஸ் போட்டு பாருங்க. 6 8 48, 3 24, 24 26, 8 டைம்ஸ் கரெக்டாக வருதுங்களா? அப்போது எவ்வளோ வருது? 2680 வருதா? 6 8 48, 48 8 4, 3 24, 24, 24 4 28 வரும். அப்போ 28னா அவள் எச்சா போயிடுச்சு. அப்போ 36 × 7 போடலாம். 36 × 7, 6 42, 4 7 3 21, 25. அப்போது 2520 எத்தனை? 360 × 7 எத்தனை? 2520 வந்துருச்சு. ஸோ இதை போடுங்க. 172, இங்கே 0 வந்துடும். அப்போ மறுபடியும் அடுத்து இந்த 9 கீழே இருக்கும். இறக்கும் போது மறுபடியும் அதே தான் வரும். அதே தான் வந்துச்சுன்னா 2520 தான். அதே 279 தான் வரும். 279 மறுபடியும் அதே 9 கீழே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2520 தான் வரும். மறுபடியும் என்ன மீதி வரும் அப்படின்னா 279ன்னு வரும். அப்போது இங்கே மீதி என்ன இருக்கோ அதை வந்து இந்த நம்பர்லேருந்து கழிக்கணும். மிகப்பெரிய 7 இலக்க எண் என்ன? 1 2 3 4 5 6. ஓகே, இதிலிருந்து எதை கழிக்கணும்? 279 கழிக்கணும். 279 கழிச்சிங்க அப்படின்னா 0 2 7 9 9 9 ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். நம்ம வந்து அதோட மீதியின்றி வகுப்படும் 6 இலக்க எண்ணை கண்டுபிடிச்சாச்சு. என்ன அப்படின்னா 99720. அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து Kalai wants to cut identical squares as because she can from a piece of paper measuring 168 millimeter by 196 millimeter. What is the length of the side of the biggest square ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுடைய காகிதத்தாரை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறாள். எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2ஓட அளவையும் எடுத்து HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. 2ஓட அளவையும் எடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? HCF கண்டுபிடிச்சா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் என்னது? 168. ரெண்டாவது என்னது? 196. இதோட மிகப்பெரிய அளவு தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து HCF கண்டுபிடிங்க. நன்னாங்க 16, இதுதான் 8, இங்கே எத்தனை வரும்? நன்னாங்க 16, 9 36, மோடி 7ல் போடலாமா? 6 42, 7 49. இதுக்கப்புறம் HCF ஒன்றா வராது. அப்போ மீதி இங்கே என்னதான் இருக்குது? HCF 4 × 7 இருக்குது. அப்போ 4 28. அப்போ 28 மில்லிமீட்டர் ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 28 மில்லிமீட்டர். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The LCM of the two numbers is 432 and their HCF is 36. If one of the number is 108, then find the other number. அப்போ வந்து இது தெரியும், நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு தெரியும். ஃபார்முலா என்ன அப்படின்னா HCF into LCM
ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. ஓகே, இப்போ ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் 432, எல்சிஎம் 432, ஹெச்சிஎஃப் வந்து 36, ஒரு நம்பர் ஏ வந்து 108 கண்டுபிடிச்சாச்சு. பி மட்டும் நமக்கு தெரியணும். பி தெரியணும்னா என்ன பண்ணுவோம்? அடிச்சு போடலாமா? ஒரு 36 36, 3 36, 108, இதெல்லாம் அடிக்கலாமா? ஒரு 3 3, மீதி எத்தனை இருக்கும்? 1, 4 3 12, மீதி 1 இருக்கும் 4, 4 3 12. அப்போ பி ஈக்குவல் டு 144. அப்போ அதர் நம்பர் இஸ் 144. ஆன்சரில் எது ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த lowest common multiple of 24x squared y, 36x y squared and 48xy. 24x squared y, 36xy squared மற்றும் 48xyக்கு மீச்சிறு பொது மடங்கு, அதாவது மீசிமா காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்ணுவோம்? இதுக்கெல்லாம் தனியாக மீசிமா கண்டுபிடிப்போம், எழுத்துக்கு மீசிமா தனியாக கண்டுபிடிப்போமா? இப்போ மீசிமா இது கண்டுபிடிங்க. 24 36 48, 24 36 48. ஓகே, ஃபர்ஸ்ட் எதில் கண்டுபிடிக்கலாம்? 6ல் கண்டுபிடிச்சலாமா? 4 6 24, 6 6 36, 7 6 42, 8 6 48, 8 6 48. ஓகே, 4ல் போடலாம். 1 4 4, 6 2 8, மறுபடியும் 2ல் போட்டோம் அப்படின்னா 3, இங்கே 1. அப்போ என்ன வரும்? 6 4 24, 3 4 12, அப்போ 24 12, 4 2 8, 2 2 4, 4 2 8 8 8. மாற்றிக்கிது போட்டோம்னா ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். 4 6 24, 6 6 36, 6 8 48. ஓகே, கரெக்டு தான். 1 4 4, 2 4 8. ஓகே, கரெக்டு தான். இங்கே வந்து 3 வரும், இங்கே 1 வரும். 3 6, 3 6 தானே வரும். 6 4 24, 24 × 6, 4 6 24, இது 2, 6 2 12 14, 144. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு இது எண்ணுக்கு மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, எல்சிஎம் வந்து எண்ணுக்கு மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 144 வந்துருச்சு. அது எழுத்துக்கு இப்போ கண்டுபிடிக்கலாம். எழுத்துக்கு வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய், இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஒய்ன்னு இருக்கா. அப்போ இதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய், எக்ஸ் ஒய் ஸ்கொயரு, எக்ஸ் ஒய். ஓகே, இதில் எக்ஸில் பெரிய அடுக்கு எதுக்கு இருக்குன்னு பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. இதில் ஒய்யில் பெரிய அடுக்கு எது இருக்குது? ஒய் ஸ்கொயர் இருக்கா. அப்போ அது 2 தான் ஆன்சர் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது ஆன்சர்னு பாருங்க, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிவைட் 180 in the ratio of 10:8. இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணிக்கங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. இப்போது 180க்கு 10:8 ரேஷியோவில் கேட்குறாங்க. இது 2 கூட்டுங்க. இது 2 கூட்டினா 18 வருதா? அப்போ 18 தான் 180 அப்படின்னா 10 8 என்னன்னு கேட்டால் ஆன்சர் முடிஞ்சிச்சு. 18 அடித்தோம் அப்படின்னா இங்கே என்ன 10ன்னு வருமா? அப்போ 10 × 10 100, 8 × 10 80. அப்போ வந்து 100 × 100:80ன்னு வரும். ஆன்சர் எதுன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ, 100:80. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A book has 70 pages with 30 lines of printed matter. On each page, if each page is to have only 20 lines of printed matter, then the number of pages that the book have is. ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகள் அச்சிடப்படுகின்றது. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என அச்சிட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள எண்ணிக்கைகளின் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பேஜில் 30 லைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 70 பக்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுவே 20 வரிகள் தான் ஒரு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா அந்த புத்தகத்தோட எண்ணிக்கை, அந்த பக்கங்களின் எண்ணிக்கை என்னவும் அதிகமாகும். அப்போ அந்த பக்கங்கள் அதிகமாகும் எண்ணிக்கையை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாக்ஸ் மெத்தடை போடலாம். 30 வரிகளுக்கு எவ்வளோ பக்கங்கள் தேவை? 70 பக்கங்கள் தேவை. சரிங்களா? அதுவே இங்கே என்ன 20 வரிகள் ஒரு பக்கத்துக்கு இருந்துச்சுன்னா அப்போ எத்தனை பக்கங்கள் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில். அப்போ வந்து இது என்னன்னா எதிர்மாறல். இது நேர்மாறலாக கேட்டால் கிடையாது. இது வந்து என்னது? எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ண மாட்டோம், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 30 × 70
20 இன்ட்டு எக்ஸ், இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடிச்சதுக்கப்புறம் 1 3 3 5 3 30. அப்போ 5 இன்ட்டு 7 எவ்வளவு? 7 5 35, 1 7 10, 105. 105 பக்கங்கள் இருக்கும். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். எதிர்மாறுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் ஓரியன்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கொஸ்டின் பார்க்கவே வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரியா இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சலாம், ஈஸி தான். An office opens at 9 a.m. and closes at 5:30 p.m. with a lunch interval of 30 minutes. Then the ratio of lunch interval to total period in the office is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அலுவலகம் 9 AM மணிக்கு தொடங்கி 5:30 PM மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும், இது ரொம்ப முக்கியங்க, உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ உணவு எவ்வளவு, மொத்த அலுவலக நேரம் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி 2க்கான ரேஷியோ நம்ம வந்து எடுத்து வைக்கணும். காலையில் 9 மணிக்கு தான் ஆரம்பிக்குது, சாயந்தரம் 5:30 முடியுதுன்னா கால்குலேட் பண்ணுங்க. 9க்கு அப்புறம் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். 10 11 12 1 2 3 4 5 அதோட ஒரு இதாக சேர்க்கணும்ல. அப்போ வந்து எத்தனை? 8.5 மணி நேரம். அப்போ 8.5 மணி நேரங்கிறத நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, எல்லாத்தையும் நிமிஷத்தில் மாற்றலாம். 8 மணி நேரத்தை நிமிஷமாக மாற்றினா என்ன பண்ணணும்? 60 மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ? 6 8 48, அப்போ 480. அதோட ஒரு 30 நிமிஷம் மீதி இருக்குல்ல, 5:30 வரை இருக்குல்ல, அப்போ போட்டோம் அப்படின்னா 510. அப்போது என்ன அப்படின்னா மொத்த நேரம் எவ்வளோ இருக்கு? மொத்த நேரம் 510. மொத்த நேரம் 510 வருது. அதுவே வந்து உணவு இடைவேளை எவ்வளவு? உணவு இடைவேளை 30 நிமிஷம். இது ரெண்டுக்கு தான் ரேஷியோ எடுக்க போகிறோம். எடுங்க பார்க்கலாம். 510 இங்கே 30 இருக்கு, அடிச்சோம் அப்படின்னா 17:1. ஆன்சர் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. எப்படி கேட்டிருக்காங்க? உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? உணவு இடைவேளை தான் ஃபர்ஸ்டா வைக்கணும். அப்போ 1:17 வரும். கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து இதை ஃபர்ஸ்ட் நல்லா எழுதிக்கிங்க, ஏன்னா இதான் ரொம்ப முக்கியம். உணவு இடைவேளை 30 தான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நம்ம 510 × 30 போட்டுக்கூடாது, 30 × 510 போட்டுருக்கணும். அப்போதான் வந்து 1:17 வந்திருக்கும். ஆன்சரும் வந்து நமக்கு திக்காம வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A principal becomes Rs 10,050 at the rate of 10% in 5 years. Then find the principal. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்கிறது எனில் அசலை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாமா? இப்போ பாருங்க, என்ன கொஸ்டின் என்ன? 10%. 10%னா எவ்வளோ வரும்? இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கூட்டுவட்டி கேட்டிருக்காங்களா இல்லை எது கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க. 5 ஆண்டுகளில் 10 11 10 11 10 11 10 11. ஓகே, ஒரு நிமிஷம். இதுக்கு இந்த மெத்தட் வேணாம், இந்த மெத்தடில் போட்டால் ரொம்ப குழப்பம். நம்ம வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா சொல்றேன், நல்லா வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது மொத்த தொகைக்கான இது என்ன? ஏவா? ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன தேவை? நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். பியை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி + 1 + NR / 100. இதான் அதோட ஃபார்முலா. சரிங்களா? இதுல மொத்த தொகை எவ்வளவு இருக்கு? 10,050 வந்துருச்சா? மொத்த தொகை 10,050. பியை தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன இருக்கு? எண் வந்து 5 ஆண்டுகள். எண் வந்து 5 ஆண்டுகள். ஆர் என்ன இருக்கு? 6 10%. அப்போ × 10 / 100. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா? இந்த ஃபார்முலா எழுதிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது என்ன வரும்? 100 + 50 / 100. ஓகே, இங்கே வந்து 10 0 0 5 0. இப்போ என்ன வரும் அப்படின்னா, இங்கிட்ட போட்டுக்கலாம். 150 / 100. இங்கே என்ன வரும் அப்படின்னா 10,050. அடிச்சு பாருங்க.
இந்த ஜீரோக்கு அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இங்கேருந்து அடிக்கும். ஒரு 3 3 ஒரு 5 5 3 5 5 ஒரு 5 5 25 100 1 0. ஓகே, மறுபடியும் இதுலேயே அடித்தோம் அப்படின்னா 6 3 18 மீதி 2 இருக்கும் 7 3 21. அப்போ வந்து 6700. அசல் வந்து எவ்வளோ அப்படின்னா 6700ன்னு வரணும். அசல் 6700 நீங்கள் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 6700 இல்லையா? அப்போ இந்த ஆப்ஷன்ல 6700 வகுக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. 3350 6700 வகுத்தீங்கன்னா எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் வருமா? ஸோ இதுதான் வந்து இதோட இந்த ஆன்சருக்கு இதுதான் வந்து அசல். சரிங்களா? இதுவே வந்து இதே கொஸ்டினை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா 6700ன்னு ஆன்சர் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கு. ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதை நல்லா நோட் பண்ணிங்க. மறுபடியும் இந்த கொஸ்டின் திருப்பி கேட்டாங்கன்னா டேரெக்டாக இதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிவிஷன் பண்ணி பாருங்க. டிவிஷன் பண்ணி பார்த்தா எது ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். Find the SI for 2000 at the 5% per annum for 2 years. 2000க்கு ஆண்டுக்கு 5% வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி. அப்போ போடலாமா? PNR by 100. PNR by 100 தனி வட்டினாலே எஸ்ஐன்னு சொல்லுவோமா? பி எவ்வளோ இருக்கு? பிங்கிறது இங்கே என்ன? 2000 2000 இன்ட்டு ஆர் எவ்வளவு? 5%. எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. 2 0க்கு 2 0 அடிச்சாச்சு. இங்கே எவ்வளோ இருக்கும்? I2 10 10 அப்போ 20 இன்ட்டு 10 இருக்கு. அப்போ எவ்வளோ வரும்? 200ன்னு வரும். அப்போ ஆன்சர் 200 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் 200, ஆப்ஷன் ஏ. அடுத்து, in how many years will Rs 1600 becomes Rs 1852.20 at 5% per annum where interest compounded annually? ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கான்செப்ட்லேயே போயிடலாம். எத்தனை வருஷம் அப்படிங்கிறது இங்கே எதுலையாச்சும் ஒன்றில் தான் வரப்போகுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். 2 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். இங்கே என்ன பர்சன்டேஜ் இருக்குது? 5% இருக்கா? 5%னால நம்ம என்ன பண்ணுவோம்? 5/100 போடுவோமா? 5/100னா 1/20 வரும். 1/20. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 1/20. இதை 1 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 21 வந்துடும். செகண்ட் வருஷம் 21 வரும். அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா 400ன்னு வரும். இதை பெருக்கணும் அப்படின்னா 441 வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 2 வருஷம் எடுத்துக்கலாம். இதனால டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். 1600 டிவிஷன் பண்ணுங்க. 1600 டிவிஷன் பண்ணுங்க. 4 டைம். இங்கே 4 டைமால பெருக்குனா 1600 வருதுன்னா அப்போ இங்கே 4 டைமால பெருக்கி பார்த்தோம்னா ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இதுதான் கரெக்ட். 4 நன்னாங்கு 16 நன்னாங்கு 16 17 1764 வருது. 1764 ஆன்சராக இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அப்போ 1764 ஆன்சர் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 3 இயர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முழு நம்பர்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ½ இயர்ஸ்க்கு போகலாம். 3 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து இன்னொரு இயருக்கு வந்து மறுபடியும் இன்னொன்று ஆட் பண்ணுவோமா? அப்போது 3rd இயருக்கு இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 21. இப்போ இங்கே என்ன வரும்? 441 × 21 1 4 4 2 8 8 1 6 12 ஓகே 9261 வரும். இங்கே என்ன வரும்? 8000 வரும். இங்கே ஒரு 8000 வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? 8000ஆல இந்த 1600 வகுப்போம். அப்போது 8000 1600 இது 2 0 அடிச்சிடலாம். 1 8 8 2 16 1 8 8. அப்போ இங்கே வந்து 2 இருக்கும், இங்கே 10 இருக்கும். அடித்தோம் அப்படின்னா 1/5 வரும். அப்போது 1/5னால நம்ம வந்து 8000 1/5 பெருக்கினா நமக்கு வந்து என்ன வரும்? 1600 வரும். பாருங்களேன், 8000 1/5 அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1600 வரும். நீங்கள் வேணால் அடிச்சு பாருங்க. இப்போ 1 5 5 மீது எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். 6 5 30. அப்போது 1600 வந்துருச்சு. அடித்தாலே வந்துருச்சுங்களா? அப்போது இங்கே 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1600 வருதுன்னா இங்கேயும் 1/5ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? எவ்வளோ இருக்காங்க மொத்த தொகைக்கு?
9261 1/5 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓரஞ்சு 5 மீதி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அப்போ 42னா I8 40 மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். I5 25 மீதி எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். ஈரஞ்சு 10 மீதி 1 இருக்கும். புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னா மீதி 10 இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? ஈரஞ்சு 10ன்னு வரும். மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா அதே தான் 0 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன வரும்? 1852.20 வந்துருச்சு. அப்போது எத்தனை வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னா 3 வருஷத்துல தான் வந்திருக்கு. அப்போ 3 வருஷங்கும் போது ஆன்சர் என்ன தான்? 3 years. அடுத்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸில் இந்த 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 25 சம்மில் நிறைய காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வெல் ட்ரைனடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தலாம். த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 6% per annum. இட் வாஸ் 238,765 in the year 2018. Find the population in the year 2016 கேட்டிருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம 2 மெத்தட்ல நம்ம வந்து இதை வந்து எப்பயுமே என்ன மெத்தட்ல போடுவோம்? 6% அப்படின்னா 6/100ன்னு போட்டு அதுக்கப்புறம் இதை அடித்தோம் அப்படின்னா 3/50ன்னு போடுவோம். இதில் 50 53 இங்கே வந்து 50 53 ஏன்னா 2 வருஷம் தானே. அப்போ வந்து இதனால டைரெக்டாக அடித்து பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்களே, இப்போது 25 இங்கே வந்து இதை பெருக்கி பாருங்கள். 53 × 53 3 9 3 9 I3 5 I3 5 I5 25 26 9 10 8 2809 இங்கே வந்துருச்சு. மொத்த தொகைக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த நம்பரால் இங்கே இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து டிவிஷன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். 2500 மீதியே இல்லாமல் டைரெக்டாக வகுப்படுற மாதிரி இங்கே எது டிவிஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அதுதான் ஆன்சர். ஏன்னா இங்கே டேரெக்டாக வந்து நம்ம 2809 போயிட்டு இதில் அடித்து நம்ம ஆன்சர் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். அடித்தாலும் வரும். இங்கே பாருங்க 2,38,765 2809ன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா கால்குலேட்டரில் எக்ஸாக்டாக எந்த நம்பராக அடிபடுதோ அந்த நம்பரில் இங்கேயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறத விட நமக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எப்பயுமே வந்து 5ஆவது நம்பரில் இப்போ வந்து 00 அப்படின்னாலே அங்கே ஆப்ஷன்ல என்ன இருக்கணும் அப்படின்னா மீதி இல்லாமல் வகுப்படுற நம்பராக இருக்கணும். அப்படின்னா 00 தான் இருக்கணும். அப்போ இங்கே 2 00 இங்கே ஒரு 2 00 அப்போ அது மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டுமே கண்டிப்பாக வராது. நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னாலும் அது வந்து கண்டிப்பாக வராது. நீங்கள் வேணால் அடிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் 200215 அடித்தோம் அப்படின்னா 2500 2500 அடிச்சிங்கன்னா 1 25 25 8 25 200 மீதி எத்தனை இருக்கும்? இங்கே 1 இருக்கும். 1னா அப்போ வந்து 1ஆல் அடிக்க முடியாது 0 இருக்கும். 2ஆல் அடிக்க முடியாது 0 இருக்கும். 125னா 5 அப்போது 8005ன்னு வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது? மீதி இன்னும் 100 இருக்குது. இந்த 100 மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 80.05ன்னு வரும். அப்போ பாயிண்ட்ல வந்திருக்கு. அப்போ முழுசாக அடிபடலை. அப்போ அந்த நம்பர் வராது. நீங்கள் அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா இங்கே வந்து 00 வந்திருக்கு. அப்போ 00னால தான் 00 அடிபடும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதனால அடிபடாது. அப்போ இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்க. 212500 2500 இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிட்டோமா? இப்போ அடிச்சு பாருங்க. 1 25 25 8 25 200 மீதி எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். இங்கே ஒரு 5 125 அப்போ 5 அப்போ 85 முழுசா அடிபடுதா? அப்போ இதனால 85 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 2,12,500ன்னு வருது. அதே மாதிரி இங்கேயும் 85ஆல பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் ரொம்ப கால்குலேஷன் போட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக எப்பயுமே நான் ஆப்ஷன்ல இருந்து போகணுங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்ஷன் தான் நமக்கு ஈஸியான வழி. 2 நிமிஷம் தான் ஆச்சு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. அப்போ 2809ஆல எவ்வளோ டைம் பெருக்கணும்? 85 முறை பெருக்கணும். அப்போ 85 95 45 I8 40 0 4 I5 10 14 இங்கே எத்தனை? 9872 அதே மாதிரி 8 8 64 4 மீதி 6 8 16 16 6 16 6னா 22. அப்போ இங்கே என்ன வரும்? 5 6 7 8 மேலே 1 இங்கே 4 2 இங்கே 8னா இங்கே 1 இப்படி வரும் 3. ஓகே,
2,38,765 ஆன்சர் வந்துருச்சுங்களா? அப்போ ஆன்சர் கண்டிப்பாக இதுதான், 2,12,500 தான் ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஓகே, சரிங்களா? எப்படி கண்டுபிடிச்சாலும் நமக்கு தேவை ஆன்சர் தான். நீங்கள் ஆப்ஷன் வந்து போகலாம். அப்படி இல்லையா, எனக்கு இன்னொரு இந்த மெத்தட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள். அந்த மெத்தட் எப்படி இருக்குன்னா, எக்ஸுங்கிற ஒரு விஷயம் 2 வருஷத்துக்கு அப்புறம் 106 டிவிஷன் பை 100, 106 டிவிஷன் பை 100, அதுக்கப்புறம் என்னவா மாறுது, 2,38,765 மாறுது. இது அடிச்சிங்கனாலும் எங்களுக்கு என்னதான் ஆன்சர் வரும் அப்படின்னா 2,12,500 தான் ஆன்சர் வரும். டிவிஷன் பண்ணிங்கன்னா அப்படின்னா 53, 50, 53, 50. நீங்கள் இந்த இதுக்கு இந்த கூட்டுவட்டிக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பீங்களே, இந்த கூட்டுவட்டிக்கு ஃபார்மேட் வைக்கும்போது இந்த ஸ்டெப்பை தாண்டி தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போவீங்க. இது வந்து டைரக்ட் ஷார்ட்கட்டு. இது வந்து அதாவது மொத்த அசல் தொகை. இந்த அசல் தொகை வந்து ஃபஸ்ட்டு வருஷம், செகண்ட் வருஷம். ஃபஸ்ட்டு வருஷம் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 6%. 6%னா 106 டிவைடட் பை 100. அதே ரெண்டாவது வருஷம் 106 டிவைடட் பை 100. அப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, ரெண்டாவது வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் மாற்றிட்டேன். இது ஃபஸ்ட்டு வருஷம், இது செகண்ட் வருஷம். இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக நான் போடுறேன். இது ரொம்ப ஈஸி, சரிங்களா? இந்த மாதிரி போட்டு அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இங்கே வந்து 212500 தான் ஆன்சர் வரும். இதை அடிச்சு பார்த்துக்கோங்க, சரிங்களா? Find out the circumference of a circle whose diameter is 21 centimeter. 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க. வட்டத்தின் சுற்றளவு விட்டம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21 கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டம் 21 அப்படின்னா ஆரம் என்னவா இருக்கும்? 21/2 இருக்கும். நம்ம அடிக்க வேணாம், ஏன்னா அடிச்சோம் அப்படின்னா அது பாயிண்ட்ல போகும். பாயிண்ட்ல போகாமே நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரலாம். 21 டிவைடட் பை 100 போட்டுக்கலாம், டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. அப்போ 2 × 22/7 என்ன இருக்கு? 21/2. அப்போ இது அடிக்கலாமா? 1 2 2 11 2 22. ஓகே. அடுத்து இங்க என்ன இருக்கு? 1 7 7 3 21. இங்க எத்தனை இருக்கு? 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. 66 × 11 இருக்கு. இது ரெண்டையும் இது பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? இங்க ஒரு 6 6ன்னு வரும், இங்கேயும் வந்து ஒரு 6 6ன்னு வரும். 6 12 மேலே 1 7 726 வருது ஆன்சர். நம்ம ஏதாச்சும் மாற்றி போட்டோமா? 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்டதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 21 டிவைடட் பை 2 தான் போடுவோம். இது கரெக்டு தான். இங்கே 2ங்களுக்கு பதிலாக இங்கே வந்து 22 போட்டோம். சாரி, இங்கே 2 தான் வரும். இப்போ இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 22 × 3ன்னு வரும். அப்போ 22 × 3 அப்படின்னா எவ்வளோ வரும்? ஆன்சர் வந்து 66ன்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 66 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. Find the surface area of a spherical ball of diameter 14 cm. விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோளக வடிவ பந்தின் புறப்பரப்பை காண்க. அப்போ கோளக வடிவ கோளக வடிவத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கும்? கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². ஓகே, 4πr² தெரிஞ்சிச்சு. நமக்கு என்ன ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. விட்டம் 14. அப்போ ஆரம் என்ன? டிவைட் பை 2ன்னு போடுவோமா? அப்போ 7. அப்போ ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ணிடலாமா? 4 × 22/7 × 7 × 7. ஒரு 7க்கு இன்னொரு 7க்கு அடிச்சாச்சு. இது ரெண்டு பெருக்கணும் அப்படின்னா 88 88 × 7. அப்போ பெருக்குங்க. 7 8 56 மீதி 5 7 8 56 61 616. அப்போ 616 சென்டிமீட்டர். ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க, 616 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. அடுத்து 192வது சம்மு. A can do a work in 24 days. If A and B together can finish the work in 6 days, then B alone can finish the work in how many days? A என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். A மற்றும் B ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் B என்பவர் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஆன்சர் கண்டுபிடிங்க. இதெல்லாம் நான் அதிக டைம் சொல்லி கொடுத்துட்டேன். எது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுக்க சொல்லுவோம். ஏங்கிறது எவ்வளவு நாளில் முடிப்பார்? 20 நாளில் முடிப்பார். A + Bங்கிறது எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 6 நாளில் முடிப்பாங்க. ரெண்டுக்கும் மின்சியம் இருங்க. 24 6
6ஆல் போட்டோம் அப்படின்னா 4 6 24 1. அப்போ 24 தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 24 டிவிஷன் பை 24 அப்படின்னு போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் என்ன வரும் 1. 24 டிவிஷன் பை 24 டிவிஷன் பை 6ன்னு போட்டோம் அப்படின்னா 4. அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ எஃபிஷியன்சி வச்சிருக்காங்க, இவர் வந்து ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலை செய்கிறாரு, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை செய்கிறாங்க. அப்போ பி மட்டும் எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 3 பங்கு வேலை செய்கிறாங்க. ஏ மைனஸ் ஏ பிளஸ் பி. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4லேருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 4லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 3 வந்துருமா, இதையும் அடிச்சிடலாமா. அப்போ பி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாங்க, 3 பங்கு வேலை செய்கிறாங்க. பி ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்கிறாங்கன்னா மொத்த வேலைகள் எவ்வளவு 24 பங்கு வேலை இருக்கு. அப்போ 3 பங்கு வேலையால 24 பங்கு வேலையை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு நாட்கள் கிடைச்சிடும். அப்போ 8 3 24. அப்போ 8 நாட்கள்ல பி அந்த வேலையை தனியாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸியான சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் சொல்ற மெத்தட் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மெத்தடை தவிர எந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்ல தோணாது. கார்பெண்டர் ஏ takes 15 minutes to fit the parts of chair, while carpenter P takes 3 minutes more than A to do the same work. Working together, how long will it take for them to fit the part for 22 chairs? தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே கான்செப்ட் தான். நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். சரிங்களா. ஏ ஆனவர் ஒரு பாகத்தை பொறுத்த 15 நிமிஷம் ஆகுது. அதுவே வந்து பி ஆனவர் ஏவோட 3 நிமிஷம் எச்சா எடுத்துக்கிறாரு. அப்போ எத்தனை வரும் 18 நிமிஷம் வரும். அப்போ 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுங்க 3. 5 3 5 6 3 18. இதுக்கு மேலே வராது. அப்போ 6 30 × 3 30 × 3னா 90 வருமா. அப்போ 90 வந்துருச்சு அப்படின்னா எல்சிஎம் 90. அப்போ டிவிஷனில் போட்டோம் அப்படின்னா 90 டிவிஷன் பை 15 அப்படின்னா 6. அதுவே 18 டிவிஷன் பை இதுன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே எத்தனை வரும் 5 வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா. இப்போ ஏ வந்து எத்தனை பங்கு 6 பங்கு வேலை, பி வந்து 5 பங்கு வேலை, மொத்தம் கூட்டணும் அப்படின்னா எத்தனை பங்கு வேலை 11 பங்கு வேலை. அப்போ 2 பேரும் சேர்ந்து தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதுல எத்தனை சேர் செய்யணும்னு சொல்லி போட்டிருக்காங்க 22 சேர்கள் செய்யணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு பங்கு வேலைகள் 90 பங்கு வேலைகள் இருக்கு. அதுல ஒரு நேரத்துக்கு 11 பங்கு வேலைகளை யார் செய்யறாங்க 2 பேரும் சேர்ந்து 11 பங்கு வேலைகள் செய்யறாங்க. எத்தனை சேரை செய்யணும் 22 சேரை செய்யணும். இப்படி அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து நமக்கு நிமிஷம் வந்துடும். அடிங்களே 1 11 11 ஈர் 11 22 92 18 180 நிமிஷம். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. மொத்தமாக நமக்கு வந்து எவ்வளோங்கிறது வந்து மொத்த பங்கு மேலே 90. இதில் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய பங்கு வந்து 11. அப்போது எத்தனை சேர் இருக்குது நமக்கு 22 சேர் இருக்குது. அப்போது இந்த டேஸ்க்குள்ளே இதுதான் டேஸ் ஃபுல்லாக, இந்த டேஸ் தான் இதுக்குள்ளே. சரிங்களா. இந்த டேஸ்க்குள்ளே அவங்க எவ்வளோ சேரை செய்யணும் 22 சேரை செய்யணும். அப்போது எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்குவாங்கிறத அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா நிமிஷம் வந்துடும். இந்த பங்கு வேலையை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிமிஷத்துக்கு கொண்டு வந்துடலாம். டேஸ்ன்னு சொல்லிட்டேன் சாரி, இங்கே வந்து நிமிஷம்னு சொல்லியிருக்கணும். நிமிஷம் இதுதான் நிமிஷம். அந்த நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து அடிக்கும் போது 22 சேருக்கு எவ்வளோ நிமிஷங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? பின்வருவற்றில் எது உண்மை? இஃப் ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி தென் பி இஸ் பிரதர் ஆஃப் ஏ. ஏ என்பவர் பி ஏ சகோதரர் எனில் பி என்பவர் ஏயின் சகோதரர். இங்க வந்து ஏ என்பவர் பியின் சகோதரன் சொல்லிட்டாங்க. ஓகே. பி என்பவர் ஏயின் சகோதரரான்னு கேட்டா ஏவின் சகோதரராக இருக்கலாம், சகோதரியாகவும் இருக்கலாம். சரிங்களா. அப்போ அது ஆன்சரா வருமா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா ஏங்கிறது வந்து சரியான உண்மை கூற்று கிடையாது. இஃப் A likes B and B likes C, then A likes C ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A என்பவர் B ஐ விரும்புகிறார், B என்பவர் C ஐ விரும்புகிறார் எனில் A என்பவர் C ஐ விரும்புகிறார். A B ஐ விரும்பலாம், கரெக்டு. B C ஐ விரும்பலாம், கரெக்டு. ஆனா A C ஐ விரும்பலாமா அப்படின்னா இங்க ஆல்ரெடி வந்து அவங்க வந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ஏக்கும் சிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தவறுதான். அடுத்து 3ஆவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி, தென் ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி பி நாட் ஈக்குவல் டு சிங்கிறது ஓகே. இதே மாதிரி ஏ நாட் ஈக்குவல் டு சிங்கிறதுக்கு எந்த
எந்த தொடர்பாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் தொடர்பு இல்லை. அப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தவறு தான். அப்போது இதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே என்னதான், எதுவுமே சரியில்லை. அடுத்து பிளட் ரிலேஷன். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளட் ரிலேஷனை ஃபர்ஸ்ட் எப்படி வந்து டீகோட் பண்ணி நீங்க ஈக்குவேஷனை மாத்தணுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. M is the daughter of N. O is son of N, also father of B. What is the relation between the P and N? தமிழ் பாருங்க. M என்பவர் N இன் மகள், N என்பவர் N இன் மகள் O மற்றும் O P இன் அப்பா ஆவார். P மற்றும் N இன் தொடர்பு என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணிடலாம். ஃபார்மேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யார் எடுக்க போறோம்? M என்பவர் N இன் மகள், M என்பவர் N இன் மகள், N இன் மகள். இவர் வந்து மகள், இவர் தான் வந்து அப்பாவோ இல்லை அம்மாவோ இருக்க போறாங்க. சரிங்களா? அதுக்கு கீழே யாரை சொல்லியிருக்காங்க, மகள்னு யாரை சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரவுண்ட் போடுங்க. எப்பயுமே வந்து ரவுண்டு போட்டால் அவங்க வந்து பெண்ணாக குறிப்பிடும், அதாவது வந்து ஃபீமேலை குறிப்பிடுறது. பாக்ஸ் போட்டால் அது மேலே குறிப்பிடுறது. அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. M என்பவர் N இன் மகள். ஓகே, முடிச்சாச்சு. ஆனால் N வந்து ஆனா பெண்ணாங்கிறது அங்கே சொல்லவே கிடையாது. N இன் மகன் O. Nக்கு இன்னொரு மகன் இருக்காங்க. அப்போ Nக்கு இன்னொரு மகன் இருக்காங்க. Nக்கு இன்னொரு மகன் யார் இருக்காங்க? O. மகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ O வந்து மெயில். ஓகேங்களா? எதுக்கு இந்த கோடு போடுறேன் அப்படின்னா, இந்த கோடு வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை குறிக்கும். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை குறிக்கும். சரிங்களா? அடுத்து மற்றும் O P இன் அப்பாவாவார். O வந்து P இன் அப்பாவாவார். அப்போ இவர் ஆல்ரெடி தந்தையா இருக்காரு. O வந்து P இன் அப்பாவாவார். O வந்து P இன் அப்பாவார். அப்போ வந்து ஓக்கு கீழே ஒரு குழந்தை இருக்காங்க, ஓக்கு ஒரு குழந்தை இருக்கு. அடுத்து P மற்றும் N இன் தொடர்பு. இங்க P மற்றும் N இன் தொடர்பு. Pங்கிறது வந்து ஆனா பெண்ணா எதுவும் குறிப்பிடல, அதனால அதுக்கும் நான் வந்து பாக்ஸோ இல்லை ரவுண்டோ போடல. ஆனா யாரை கேட்டிருக்காங்க? Pக்கும் Nக்கும் என்ன தொடர்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து Nங்கிறது வந்து ஒரு பெற்றோர் ஆணாவோ பெண்ணாவோ இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க, மகனோட பேர் O. அதே மாதிரி மகள் இருக்காங்க, மகளோட பேர் M. சரிங்களா? இந்த ஓங்கிற பையனுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வந்து பொண்ணோ பையனோங்கிறது மென்ஷன் பண்ணல. அப்போ இந்த P வந்து இந்த Nக்கு என்ன வேணும்? இவர் அப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அப்பாவோட பேரண்ட் அவங்களுக்கு என்னவா இருப்பாங்க? ஒன்று தாத்தாவா இருப்பாங்க, இல்லைன்னா பாட்டியா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து என்ன பண்ணல, யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. அப்போ ஆப்ஷன்ல போய் தேடலாம். ஆப்ஷன்ல என்ன இருக்கு? பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. அப்போ இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஃபீமேல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்க மெயில் கண்டென்ட்டே வந்து ஆப்ஷன்ல கொடுக்கல. அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் யாரா தான் இருப்பாரு? அப்பாவோட அம்மாவா தான் இருப்பாங்க. அப்போ அப்பாவோட அம்மாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாட்டின்னு தான் சொல்லுவோம், கிராண்ட் மதர். பிளட் ரிலேஷன் எப்பயுமே தமிழ்ல படிக்கிறதோ இங்கிலீஷ்ல படிக்கிறதோ ரொம்ப ஈஸியா புரியும். Count the table number 7 presenting the two digit number. ஈரலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணை கண்டறிக, எண்ணிக்கையை காண்க. சரிங்களா? இப்போ வந்து கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஈரலக்க எண்ணா எதில் ஆரம்பிக்கும்? ஈரலக்க எண்ணா 10ல் ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ 10க்கு மேல 7 என்ற எண் வந்து எத்தனை இடத்துல வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈரலக்க எண் எங்க முடியும்? 10ல் ஆரம்பிச்சு 99ல் முடியும். அப்போ இதுக்குள்ள வந்து 7ங்கிற நம்பர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதிடலாமா? 10க்கு அப்புறம் வர ஒரே ஒரு 7 எங்க இருக்கும்? 17. அதுக்கப்புறம் 27, அதுக்கப்புறம் 37, அதுக்கப்புறம் 47, அதுக்கப்புறம் 57, அதுக்கப்புறம் 67, அதுக்கப்புறம் 77, அதுக்கப்புறம் 87, அதுக்கப்புறம் 97, அதுக்கப்புறம் வராது. சரிங்களா? ஏன்னா ஈரிலக்க எண் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆனா இது மட்டும் தான் வருமானா? இன்னொருத்தரும் வருவாங்க. யாரு அப்படின்னா 70வது வரிசையில் வருவாங்கல்ல. 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 29 வரையும் வருவாங்க. அப்போ இதை ஃபர்ஸ்ட் எண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் எண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 வந்துருச்சு. சரிங்களா? இங்க எத்தனை பேர் வராங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இங்க ஒரு 9 வந்துருக்குங்க. அப்போ மொத்தம் எத்தனை 7ங்கிற எண் இருக்கு அப்படின்னா 18 7ங்கிற எண் இருக்கு. ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. அடுத்து
the difference between the simple interest and the compound interest for a sum of 8,000 lent at the 10% per annum in 2 years. 8000 வட்டிக்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்டிருக்குங்க. அப்போ 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசத்துக்கு ஃபார்முலா என்ன? 2 ஆண்டுக்கு வித்தியாசத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா என்ன வரும்? PR ஸ்கொயர் டிவிஷன் பை 100 ஸ்கொயர்னு வரும். அப்போ பிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிங்கிறது 8000, பிங்கிறது 8000, ஆறுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 10%, 10 × 10, 100ங்கிறது 100 ஸ்கொயரு. இந்த 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம், இந்த இதுக்கு அடிச்சிடலாம். அப்போ மீதி எவ்வளோதான் இருக்குது? 80 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 80. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 80. ஆன்சர் 80 இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சி. அடுத்து 198வது கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த ராங் டேர்ம் ஃப்ரம் த சீரீஸ். 89, 78, 86, 80, 85, 82, 83. இதுக்கு ராங் டேர்ம் இதில் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். 89, 78, 86, ரொம்ப பெருசாக எழுதுறேன், 10ஆம் போயிட போகுது. 89, 78, 86, 80, 85, 82. இதுவே வந்து ரொம்ப இங்கிருந்து எழுதிட்டு போயிடுறேன். 89 ஃபஸ்ட்டு, 78 செகண்டு, 86 தேர்டு, 80, அடுத்து 85, அடுத்து 82, அடுத்து 83. ஓகே, இப்போ கலரை மாற்றிடலாம், ரெட் கலர் கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 11 டிஃப்ரென்ஸ் இருக்கா? இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 11 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதை விட இது எச்சா இருக்குது. 78லேருந்து 86 போயிருக்கு. இதில் 2, அதில் ஒரு 8 அதிகமாக இருக்குது, +8 போயிருக்கு. அப்புறம் இதிலேருந்து இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு? 86 -6 வந்திருக்கு. ஓகே, அப்புறம் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னா +5. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா -3. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா -3. இங்கிருந்து +1. ஓகே, அப்போது இதில் எது தப்பான நம்பருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்கே ரிவர்ஸில் வந்து பாருங்களே 1, 3, 5. இந்த 2 இடத்துல மட்டும் இரட்டைப்படை இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஒற்றைப்படை இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே என்ன மாறும் அப்படின்னா இங்கே +1 ஒற்றைப்படை எண், 1ங்கிறது ஒற்றைப்படை, அதுக்கப்புறம் இருக்கிற ஒற்றைப்படை எண் 3, அதுக்கப்புறம் இருக்கிற ஒற்றைப்படை எண் 5. அப்போது இந்த இடத்துல வந்து இதை மட்டும் நம்ம மாற்றணும். வேறு என்ன கலர் கொடுக்கலாம்? பச்சை கலர் கொடுத்துலாம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா 5 சரிதான். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா 5க்கு அப்புறம் இருக்கிற ஒற்றைப்படை என்ன? 7. என்ன 7? -7ன்னு இருக்கணும். அதே இந்த பக்கம் இருக்கிற ஒற்றைப்படை என்ன இருக்கும்? 9. இங்கே என்ன 9 இருக்கணும்? +9 இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே -11. அப்போது இந்த 2 நம்பரையும் நம்ம மாற்றி ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். 78லேருந்து +9 அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 78லேருந்து +9, இதில் ஒரு 2, அதில் ஒரு 2, அதில் ஒரு 6 இருக்கா? 7 இருக்குது. அப்போ வந்து 87ன்னு இங்கே ஆன்சர் வந்திருக்கும். இந்த 86க்கு பதிலாக என்னென்னு வந்திருக்கணும்? 87ங்கிறது ஆன்சர் வந்திருக்கணும். அடுத்து இங்கேருந்து கழிச்சு போகுமா? இங்கே என்ன இருக்கணும்? -7. 87ல் -7 போச்சுன்னா 80. அப்போ ஆன்சர் இங்கே கரெக்டாகிடுச்சு. அப்போ 80ங்கிறது இங்கே பிக் ஆயிடுச்சு. அப்போது எது மட்டும் தான் தப்பாக இருக்குது? இந்த ஒற்றைப்படை எண் வந்து மாறனால 86ங்கிற எண் மட்டும் தான் தப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரும் பின்னாடி இருக்கிற நம்பரும் சரியாக இருக்குது. அப்போது +1, -3, +5, -7, +9, -11 இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கணும். அப்போ தவறான எண் என்ன அப்படின்னா 86. ஆன்சர் எது அப்படின்னா ஆன்சர் பி தான் ஆன்சர், 86. அடுத்து 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனைன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 300க்கும் 600க்கும் எந்தெந்த எண்கள்லாம் வந்து அடிபடுது அப்படிங்கிறத எண்ணிக்கிட்டு போனாலும் போகலாம், இல்லைன்னா வந்து ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு ஃபார்முலா இருக்கு, L - A டிவிஷன் பை D +1. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கூட்டுத்தொடர் வரிசையை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா 7ஆல் அடிபடுற நம்பர் வந்து 300க்கு மேலே இருக்கிறதுல எந்த நம்பர் 7ஆல் அடிபடும் பாருங்க. 301 7ஆல் அடிபடுமா? அடிபடாது. 302 அடிபடாது. 303 அடிபடாது. 304 அடிபடாது. 305 பாருங்க, 305 அடிச்சு பாருங்க. 305 அடிச்சோம்னா 1 7 4 28 28னா மீதி எத்தனை இருக்கும்?
1 7 4 7 28 28 அப்படின்னா மீதி எத்தனை இருக்குன்னா 2 இருக்கும். 2 நாளும் அப்போ அடிபடாது. அப்போ வந்து அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் ஏதாச்சும் அடிபடுமா? 304. 304னா 7 அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1 7 4 7 28 மீதி 2. அப்போ வந்து 7 நாங்க 28 போயிடும். அப்போ இதுவும் வராது. அப்போ 307 போடுங்க. 307 போட்டு பார்க்கலாமா? 1 7 4 7 28 மீதி 2 அப்படின்னா 27. அப்போ அதுவும் வராது. அப்போ இடையில ஏதாச்சும் ஒரு நம்பரை விட்டுருமா? 303ல் அடிக்குங்க. 303ல் அடிச்சு பாருங்க. 303லேயே அடிபடாது. ஏன்னா 3ங்கிற நம்பர்ல வந்து 7 சீக்கிரம் அடிபடாது. 4 28. அப்போ 28 தான் வருது. மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அப்போ 2 அப்படின்னா அப்போ வந்து 308 போட்டு பாருங்க. 308ல் பாருங்க. 7 அடிங்க. 1 7 7 14 மொபைல் 21 4 28. 4 28 மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். இங்க என்ன வரும்? 4 28. அப்போ 308 தான் 300 தாண்டினதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நம்பர் 7ஆல் அடிபடுது. சரிங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் 7 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 8 7 15 315. அப்போ 315 அடுத்து 7ஆல் அடிபடும். அடிச்சு பாருங்க. 4 28. 28னா மீதி 3 இருக்கும். அப்போ 35. 7 5 35. அப்போ வருது. அப்போ பிளஸ் எக்ஸட்ரா 600க்கு கீழே. அப்போ 600க்கு கீழே அப்படின்னா 600 கீழே என்ன இருக்கும்? 599 இருக்கு. 599 வந்து 7ஆல் அடிபடாம பாருங்க. 7 8 56 மீதி 3 இருக்கும். அப்போ 39ஆல் 7 அடிபடுமாலும் அடிபடாது. அதே வந்து 598 போட்டு பாருங்க. 8 போட்டாலும் அதுலேயே வந்து அப்படிதான் 7 8 56 மீதி 3 இருக்கும். 38ல் அடிபடாது. அப்போ எதுல தான் அடிபடும்? 7 5 35. அப்போ 35னா அப்போ 595 போட்டு பாருங்க. 595 7ஆல் அடிபடுதான் பாருங்க. 7 8 56 மீதி 3 35 இருக்கும். அப்போ 7 5 35. அப்போ எதுனா 595 லாஸ்டா 600க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ல 595 தான் 7ஆல் அடிபடுது. ஃபர்ஸ்ட் நம்பர் 308. 2க்கு டிஃபரன்ஸ் வந்து 7. அப்போ இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எல் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 595. அதுவே வந்து ஏ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 308ன்னு கண்டுபிடிச்சாச்சு. டிஃபரன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு? 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதெல்லாம் கொண்டு போய் சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். எல் என்ன? 595 மைனஸ் ஏங்கிறது 308 டிவிஷன் பை 7 + 1. 595ல் 308 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 15ல் 8 போச்சுன்னா 7. இங்கே 8 தான் இருக்கும். 8 கீழே வந்துடும். இங்கே என்ன இருக்கும்? 5ல் வரனா 2 287. 287 டிவிஷன் பை 7 + 1. அப்போ இங்கே என்ன வரும்? 1 7 1 7 4 28 4 28 1 7. அப்போ வந்து 41 + 1 41 + 1 42. அப்போ எத்தனை நம்பர் வந்து 7ஆல் அடிபடும் அப்படின்னா 42 நம்பர் 7ஆல் அடிபடும். எத்தனை நம்பர் 7ஆல் அடிபடும்? 42 எண்கள் 7ஆல் அடிபடும். அப்போ ஆன்சர் எது அப்படின்னா 42. கிட்டத்தட்ட 42 வந்திருக்கு. இங்கே 43 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 42 தான் ஆன்சராக வரும். சரிங்களா? மோடி ஒரு டைம் கூட செக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. If a clock strikes once at 1 o'clock, twice at 2 o'clock, and so on, how many times will it strikes in a day? ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்புன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இருக்கு. சரிங்களா? 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து ஏற்ற மாதிரி 4 மணி நேரம்னா 4 டைம் மணி அடிக்கும். 5 மணிக்குனா 5 டைம் மணி அடிக்கும். அப்போ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு போமா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் சின்ன குழந்தை மாதிரி நம்ம பண்ணிடலாம். 1 + 2 + 3 4 5 6 7 8 9 10 11 12 இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 78ன்னு வரும். கூட்டினீங்கன்னா 78ன்னு வரும். அப்போ நமக்கு 12 பகல் 12 இரவு 12. அப்போ இன்ட்டு 2ன்னு போட்டால் ஆன்சர் வந்துருமா? 78 × 2 156. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 156 முறை வந்து ஒரு வால் கிளாக் வந்து சவுண்டு போடும். அப்போ வந்து இங்கே என்ன 156ங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. வேணா செக் பண்ணி கூட்டி பார்த்துங்க. சரிங்களா? இதெல்லாம் 55 கொஸ்டின்ஸை வந்து 25 கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியாச்சு. இதில் 25க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்கிறத ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.